வெல்கம் பேக் டு அன்பு விலாக். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பீக்கங்காய் போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறோம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு கொஞ்சம், வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, கொஞ்சம் உப்புங்க, தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காயை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ரொம்பவும் பொடி பொடியாக கட் பண்ணிடாதீங்க, இந்த அளவு கட் பண்ணால் போதும். இதுவும் அதிலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு குக்கரில் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு 3 விசில் வரட்டுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து தாளிச்சிடலாம். இது விசில் விட்டதே நல்லா வெந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இதை நான் கடைஞ்சிங்கன்னா வளவலன்னு ஆகிடும். அதனால் நான் கடையிலங்க இப்படியே தாளிச்சிடலாம். சூப்பராக இருக்கும், பருப்போடையே இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சாம்பார் பொடி போடலாம். சாம்பார் பொடி ஏற்கனவே நான் வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேங்க. அந்த சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். சாம்பார் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. ஆனால் நான் இப்படி தாங்க வைப்பேன். இப்போ கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு தண்ணி காய வச்சுருக்கேன். தண்ணி காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு நம்ம ஃபேன்சி ஸ்டோருக்கு கிளம்பிடலாம். டெய்லி ரொட்டீன் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தாங்க நான் வீடெல்லாம் கூட்டிட்டு கிளம்புவேன். நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், நான் 10 மணிக்கு கடை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவேன். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஒயர் கூட போடுற ஆர்டர்லாம் வந்திருக்கு. அதனால் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணேன்னா கூட பின்னி முடிக்க கரெக்டாக இருக்கும் டைமும். அது மட்டும் இல்லாமல் நான் அதிகமாக நம்புகிற ஒரே ஒன்று இந்த ஃபேன்சி ஸ்டோர் மட்டும்தான். என்னோடய நம்பிக்கைக்கு ஒரு பக்க துணையாக இருக்குது இந்த ஃபேன்சி கடை. அதனால் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் அந்த கடையில் தான். சேனல் பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.